கலை ஸ்ரீமுத்து மாரியம்மன் மகா வித்தியாலயம் நீடு வாழியவேன். கம்பளை ஸ்ரீமுத்து மாரியம்மன் மகா வித்தியாலயம் நீடு வாழியவேன். எம் பெரும் கலை கல்வி எமக்களித்தேவானே எழினகமாரியுடன் வீற்றிருப்பார். எம் பெரும் கலை கல்வி எமக்களித்தேவானே எழிலகமாரியுடன் வீற்றிருப்பார். கம்பளை ஸ்ரீமுத்து மாரியம்மன் மகா வித்தியாலயம் நீடு வாழியவேன். தலையாய செந்தமிழ் தந்திடுவாள் அவள் தன்னரும் கலை கல்வி தானருள்வான். மலை மீதில் தீபமாய் திகழ்ந்திடுவாள் ஞானம் மிளிர்ந்திடும் கலையொளி எமக்கருள்வார். மலை மீதில் தீபமாய் திகழ்ந்திடுவாள் ஞானம் மிளிர்ந்திடும் கலையொளி எமக்கருள்வார். கம்பளை ஸ்ரீமுத்து மாரியம்மன் மகா வித்தியாலயம் நீடு வாழியவேன். அதிபராசிரியரை பணிந்திடுவோம் என்றும் அவர் காட்டும் நேரிலே இணைந்திடுவோம். மதி மீது கலை கல்வி கற்றிடுவோம். வாழ்வில் மாண்புறு கல்விகளை வென்றிடுவோம். மதிமிகு கலை கல்வி கற்றிடுவோம். வாழ்வில் மாண்புறு கலைகளை வென்றிடுவோம். கம்பளை ஸ்ரீமுத்து மாரியம்மன் மகா வித்தியாலயம் நீடு வாழியவேன். மலை வளம் மலை வளம் மலிந்திடுமாமெங்கள் மாவழி கங்கை கண்ட மாநகரில். மலை மீதில் சுரந்திடும் அருவியை போல் கல்வி மாரியாய் சுரந்திடும் வித்தியாலயம். மலை மீதில் சுரந்திடும் அருவியை போல் கல்வி மாரியாய் சுரந்திடும் வித்தியாலயம். கம்பளை ஸ்ரீமுத்து மாரியம்மன் மகா வித்தியாலயம் நீடு வாழியவேன். எழுத்தறிவித்தவர் இறைவன் என்போம். அவர் எமக்களித்திடும் கல்வி நாமறவோம். பலுத்தியை வாழ்த்துவோம் வித்தியாலயம் மண்ணை வாழ்க வாழ்க என கீதமிசைப்போம். பலுத்தியை வாழ்த்துவோம் வித்தியாலயம் மண்ணை வாழ்க வாழ்க என கீதமிசைப்போம். கம்பளை ஸ்ரீமுத்து மாரியம்மன் மகா வித்தியாலயம் நீடு வாழியவேன். கம்பளை ஸ்ரீமுத்து மாரியம்மன் மகா வித்தியாலயம் நீடு வாழியவேன். வாழியவேன்.
இப்போ வலைய மட்டம் கோட்டை மட்டும் அது வலைய மட்டம் நடக்குது. அதில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறோம். அப்போ ஏற்கனவே வந்து நவநீதில் கேட்டுப்போம். நீங்கள் தமிழ்ச்சல் 2 பேர் மாத்திரம் கழிச்சாங்க. இப்போ நாங்கள் இன்றைக்கி அனுமதி கொடுத்துருக்கோம். 97 லவ் கிணறு 30 வருடம். அப்போ நீங்கள் இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க. இது ஒரு களமாக இருக்கிறதுக்கு அதிபர் இந்த வலைக்கொலி பணிப்பாளர்கள் அதிபர்கள் மற்ற இணைய ஆசிரியர்கள்லாம் சேர்ந்து ஒரு இடத்தை கொடுத்தா தான் உள்ளுக்கு வரலாம் பாடசாலைக்குள்ள. அது பாடசாலைக்குள்ள வர்றதுக்கு சில வரையறைகள் இருக்கு அப்படின்னு சொன்ன அரசாங்கம் சுற்று நிறுவனம். நாங்கள் ஸ்காலர்ஷிப் படிப்போம்.
எங்க ஸ்கூல் வாங்க கொஞ்சம் இங்கிலீஷ் எடுத்து அந்த ஃபஸ்ட் எடுக்கிறான் நல்லா இருக்கும் தெரியுமா
இருந்தது தெரியுது அசோக் அடே பேசுங்களா அதாவது பாட்டு படிங்களா பேக் எடுத்தியா காலேஜ் பேக் அச்சா காலேஜ் பேக் எடுத்தியா அமுதாவின் வடை ஆனா மச்சான் காயில சுடாம நான் உண்மையில சுட்டுதான் பாத்தீங்க போறதுக்கு அரை நேரம் லீவுன்னு சொல்லிட்டு நீதா வாயில வட சுடுறவ Vamos lá.
இங்க வச்சிரு. இதுல வச்சு. Long to be blown. So much. இன்று என்னை இவ்விடத்தில் கூட செய்து இந்நாளை ஒரு விசேட நாளாக மாற்றியமைக்காக உனக்கு எமது மனமார்ந்த நன்றிகளவே. நிறைவடையும் வரை எம் உள்ளங்களில் இனிமையும் மகிழ்ச்சியும் அழைத்துக் கொள்வார் என்பார்கள். அந்த வகையில் ஆசிரியர்கள் திருமதி சுபாஷினி, திருமதி தவமணி, திருமதி ஜிப்ரியா, செல்வி ரிகாயா, திரு கலிபுல்லா மற்றும் எமது பள்ளி ஆசிரியர்கள் இல்லாவிடினும் நம்மில் பலரின் நல்லாசிரியர்களாக இருந்த திரு தங்கவே, மாரியம்மன் மகா வித்யாலயம் நீரே வாரியவே. தென்பரை ஸ்ரீமுத்து மாரியம்மன் மகா வித்யாலயம் நீடு வாரியவே. பெரும் கலை கல்வி எமக்களித்தே வாணி நீரே வாரியவே. Hi friends. Good morning. And வணக்கம். இங்க வந்திருக்க இந்த நண்பர்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நண்பர்கள் அன்புடன் வருக என்ன வரவேற்று மச்சா. இது வந்து வெல்கம் ஸ்பீச் இல்ல, இது ஒரு நம்ம எல்லாம் வந்து கெட் டுகெதரா இருக்கோம். நாங்க கூப்பிட்டு நீங்க வரல, நம்ம எல்லாம் ஒரு இடத்துக்கு எதிராக இருக்கோம் மச்சா. நாங்க கூப்பிட்டு நீங்க வந்தா தான் மச்சா வெல்கம் பண்ணணும். இது நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல வந்திருக்கிறோம். நீங்க எங்களை பார்க்க வந்திருக்கீங்க, நான் உங்களை எல்லாத்தையும் பார்க்க வந்திருக்கேன். சோ மச்சா, இது வந்து ஒரு ஒபிஷியலான ஒரு இதா அப்படியெல்லாம் மைக்ல வச்சுக்கிட்டு வந்துடாது. ஸோ நான் நினைக்கிறேன் மச்சா, நம்ம இப்போ ஸ்கூலுக்கு போகணும். ஸோ நான் ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல, மனசுக்கு பட்டதை தான் நான் பேசுகிறேன். ஓகே என்ன மச்சான், நான் நினைக்கிறேன் நாங்கள் இந்த ஸ்கூலுக்கு போகணும். இப்போ எங்களுக்கு மச்சான் லைஃப்பில் எல்லாரும் ஒவ்வொரு லெவலில் இருக்கு. ஸோ நான் எல்லாருக்கிட்டே ஒரு விஷயம் ரொம்ப பண்ணி கூட கேட்டுக்கிறேன். என்னன்னு சொன்னாங்க மச்சான், எனக்கு நம்ம எல்லாரும் ஒவ்வொரு லெவலில் இப்போ லைஃப்பில் இருப்போம். ஆனால் நம்ம ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூலுக்கு போகிற நம்மளுக்கு என்ன ஃபீல் வந்துச்சு, பல விஷயங்கள் நினைவு வந்துருக்கும், பல 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 விஷயங்கள் நினைவு வந்துருக்கும். இல்லையா? சோ மச்சான்,
மச்சான் ஸ்கூல் லைஃப்ல எங்களுக்குள்ள சில பாட்டம் என்னவாச்சு நடந்திருந்தா மனசுல சில கசப்புகள் நடந்திருந்தாலோ இல்லாட்டி என்ன மாதிரி இருந்தாலும் இது எல்லாத்தையும் மச்சான் அவுட் ஆஃப் கேட் வச்சுட்டு இன்னைக்கு நாங்க இருக்கிற பொஷனை அவுட் ஆஃப் கேட் வச்சுட்டு நம்ம இந்த முத்து மாதிரி பிள்ளையலாம் கிரேட் 1ல இருந்து மச்சான் 11 மட்டும் நம்ம ஸ்பெண்ட் பண்ண டைம் நம்ம ஃப்ரெண்ட்லி. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் மைண்ட் செட்ல மச்சான் எனக்கு எல்லாம் இருந்து மச்சான் என்ஜாய் பண்ணணும். எப்படி என்ஜாய் பண்ண தெரியுமா மச்சான்? நான்லாம் நிறைய என்ஜாய் பண்ணியிருக்கேன். லேட்டா வந்து ஸோ மச்சான் அந்த கேட்டா வந்ததுல இருந்து மச்சான் சவுத் மீடியா கேட்டா மாங்காய் கலை எடுத்து தின்னதுல இருந்து மச்சான் இன்னும் எவ்வளோ எல்லாம் இருக்கு. ஸோ மச்சான் நிறைய மச்சான் எல்லாமே சொல்லிட்டா மச்சான் கெட்டு இருக்காது. எல்லாம் மச்சான் ஃப்ராங்கா பேசணும். சரஸ்வதி பூசைக்கு கல்லடிச்சதுன்றா அவன் ஒண்ணு சொல்லுவா, மேரி சூசான் லைட்ட போட்டது இருக்கு, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. சோ மச்சான் இது வந்து ஒரு ஒபிஷியலான ப்ரோக்ராமா எல்லாரும் வாங்க இவங்க கூப்பிட்டு இருக்கிறாங்க, நம்ம போறோம் டைமுக்கு சாப்பிட்டோம், அடுத்த ப்ரோக்ராம் என்ன அந்த மைண்ட் செட்ல இருக்காது. எல்லாம் மச்சான் கொலஸ்ட்ரால் சுகர் பிரஷர் இல்லாம நம்ம எல்லாம் ஒண்ணு. நம்ம மச்சான் இப்ப 45 இயர்ஸா இருந்தாலும் மச்சான் ஸ்கூல் லைஃப்ல இருக்க ஸ்வீட் 16s. ஓகே, சோ அந்த ஃபீல் என்ஜாய் பண்ணுங்க மச்சான். சோ கிரேட் 9ல நீ என்ன வந்த, நீ கிரேட் 9ல யாரு, கிரேட் 5ல நீ யாரு. சோ அந்த மைண்ட் செட்ல நீங்க என்ஜாய் பண்ணுங்க மச்சான். அப்பதான் மச்சான் நம்ம எத்தனை வருஷம் போனாலும் நம்மளுக்கு இந்த ஃபிட்னஸ் சோ அவுட் ஆஃப் क्वेश्चन மச்சான் எல்லாத்தையும் தூக்கி வெளியே வச்சுட்டு இந்த மூமெண்ட்ல இருந்து மச்சான் லவ்லியா என்ஜாய் பண்ணுங்க. சோ வெரி வெரி லவ்லி மூமெண்ட். ஓகே, என்ஜாய் பண்ணுங்க மச்சான். சோ நாங்க வந்து அழகா பிளான் பண்ணோம். நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. போரிங்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் வேற லெவல் இருப்பாங்க. எல்லாம் வீடியோ போஸ்ட் பாருங்க. ஹாய் மச்சான், அவங்களுக்கு இருக்கும் மச்சான், அவங்க தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க சரிவா. அவங்க எனக்கு பல கதை சொல்றாங்க இருக்கிறாங்க. ஜெகாலாம் வந்து மச்சான் வெல்கம் ஸ்பீச் ஒன்று கொடுத்திருந்தான்னு வை என்ன லெவல். எனக்கு மாங்காய் கதை எடுத்த சவுத்துவ நினைவு காட்டுறேன் மச்சான். ஜெகாலாம் பல விஷயம் பேசியிருப்பான், நம்ம கண்ணகேசெல்லாம் பல விஷயம் பேசியிருப்பான், துஷேன் வேற லெவலா பேசியிருப்பான், நம்ம சுதன் வச்சு பேசியிருப்பான். சோ மச்சான் இந்த வெல்கம் ஸ்பீச் அவங்க எல்லாம் செஞ்சிருந்தாங்கன்னா இதை பார்க்க நிறைய மூமெண்ட்ஸ் எல்லாம் பேசி விட்டு என்ஜாய் பண்ணுங்க, ஹாப்பினஸா இருங்க. ஏன்னா மச்சான் இன்னைக்கு நான் வந்து லைஃப்ல ஸ்ட்ரெஸ்ஸா இருப்போம், பிசினஸ் ஸ்ட்ரெஸ்ஸா இருப்போம், ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்ஸா இருப்போம், அந்த மாதிரி பல ஸ்ட்ரெஸ்கள் இருந்து எனக்கு வந்திருக்கிறீங்க. உங்களோட வெல்யூ டைம்ஸ் மச்சான் இந்த டைம்ல ஃப்ரெண்ட்ஸுக்காக ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. புதிய நண்பர்கள் அப்போ மச்சான் நாங்க வந்து வேற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா நம்ம சின்னதுல இருந்து நாங்க ஒரு லைஃப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நமக்குள்ள எந்த ஒளி மாறி இருந்திருக்கு. எட்டு பேரோட வந்து நாங்க ஓவர்ஸ் பண்ணல, எல்லாரும் தான் செஞ்சிருக்கோம் மச்சான். நாங்க இந்த கம்பெனியில இருக்கோம், நாங்க 2-3 பேர் ஓடி பேசிருக்கோம். எவ்வளவு பேர் மனசான விஷயம் எல்லாம் வந்து வேற லெவலா வந்து செஞ்சிருக்கீங்க. ஸோ இந்த டைம்ல மச்சான் எல்லாரையும் சொல்றேன், ஹாப்பியா இருங்க, ஸ்கூல் லைஃபை ஃபீல் பண்ணுங்க மச்சான். எல்லா கைஸும் வெல்கம் மச்சான். இந்த நிமிஷம் மச்சான் நீங்க ஸ்பைக் ஹவுல்ல இருக்கலாம், ஆனா மச்சான் வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம், ஆனா மச்சான் எங்க மனசுல நீங்க எல்லாம் வேற லெவலா இருக்கீங்க மச்சான். சே ஹாய் கைஸ். அண்ணா வெல்கம் ஸ்பீச் எல்லாம் எல்லாரும் ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க மூமெண்ட். So lovely moment, enjoy guys. Okay, thank you very much. ஆக்ஷன் பாட படிங்க அப்படிங்க. அடுத்ததா நான் ஏரியா கொடுக்கிறேன். அவர்
போன அந்த கதையை சொல்ல போறாங்க. கவிதை வந்து நான் இந்த குரூப்ல ஜாயின் ஆகணும்னு நான் எங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபீல் பண்ணி பேசுனதை வச்சு எழுதின கவிதை. 30 ஆண்டுகள் கழிந்தோம். 30 ஆண்டுகள் கழிந்து விட்டதாம். ஆனால் நம் நட்பின் வயது மட்டும் இன்னும் பள்ளி வகுப்பறைக்குள் சுற்றி திரிகிறது. கரும்பலகையில் எழுதிய கனவுகள், கடைசி பெஞ்சில் மறைந்த சிரிப்புகள், ஒரு டிஃபனை 5 பேராக பகிர்ந்த பசி, தண்டனைக்குள்ளும் சிரிக்க வைத்த குறும்புகள், அவையெல்லாம் இன்று மீண்டும் உயிர் பெற்று நிற்கின்றன. காலம் எமது முகத்தில் நரைகளை வரைந்திருக்கலாம். ஆனால் எமது நினைவுகளில் மட்டும் இன்னும் யூனிஃபார்ம் வாசனை தான். வாழ்வில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையில் சிலரை வெற்றி உயர்த்தியது, சிலரை வழி அமைதியாக்கியது. ஆனால் நட்பு என்ற அந்த ஒரு சொல் மட்டும் ஆழ்மனதில் என்றும் அழிந்ததே இல்லை. அன்று உயிராக நான் நினைத்த உறவுகள் பிரிகையிலே உறவென்று ஓடி வந்து தோழியாக தோள் கொடுத்தார். மாமன் மச்சான் உறவு கூட மாமன் தடியில் தள்ளி நிற்க மச்சினியும் கூடி வந்து தாயாக மாறுகின்றார். தொலைதூர நட்பினியும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். அன்பான வார்த்தை பேசி அண்ணனாக உறவு கொண்டார். வெடிந்த குண்டிலே சிதைந்த சிதையை தேடி தவிர்த்து நீயும் கலங்குகின்றாய். தயா தயா என்று நீயும் கவியாய் தவித்து தலைநகரை சுற்றி வந்தாய். நாட்கள் பல கலந்தாச்சு, நடுநிசி பல விரிஞ்சாச்சு, நட்பில் ஒன்று குறைஞ்சாச்சு, நட்பே தயாவும் நிரந்தர பிரிவாச்சு. இன்று நாம் சந்திப்பது மனிதர்களாக அல்ல அல்ல, ஒரு காலத்தை, ஒரு இளமையை, ஒரு அழகிய வாழ்க்கை நினைவு. நாளை நாம் மீண்டும் தொலைந்து போகலாம். வேலை, குடும்பம், பொறுப்பு மீண்டும் நம்மை பிரிக்கலாம். ஆனால் நினைவுகள் நட்பே. வாழ்க்கையை நீ எவ்வளவு உயரினாலும் உன்னை பார்த்து நீ மாறவே இல்லை என்று சொல்ல ஒரு நட்பு இருந்தால் அதுதான் நாம் வாழ்க்கை அழகாக இருப்பதற்கு ஒரு அற்புத சாட்சி. தயா இறந்த நேரம் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். எத்தனை பேர் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன்? நீ போ வீட்டுக்கு இருந்தேன். இவ சுத்திக்கிட்டு இருக்கா கொழும்புல. எனக்கு அங்க வெடிக்குது இங்க வெடிக்கிறவங்கள இவ்வளவு நினைவு மட்டும்தான். எனக்கு சொந்தக்காரங்க யாருமே நினைவுல வரல. இவ்வளவுதான் நான் நினைச்சேன். ஓ வீட்டுக்கு நான் 5 தடவை இவருக்கு கால் பண்ணிருப்பேன். அதே மாதிரி எனக்கு அம்மா இறந்த டைம்ல நைட்ல தண்ணி அம்மா எடுத்து உட்கார்ந்து பக்கம் ரோசை நான் அப்பா சொல்லிட்டேன். தங்கேசோட கவிதைகளையும் நான் சொன்னான். எல்லாருமே பெரிய சார் போட்டாங்க. மாமரம் எங்க வீட்டுல நடந்தது. பெரிய சார் போட்டு எல்லாரும் உட்கார்ந்துருந்தாங்க. நான் தனியே தான் உட்கார்ந்துருந்தேன் வீட்டுக்கு. அவன் தான் காலையில பேசிட்டு வந்தான். தங்கேஸ் அப்படி தங்கேஸ் அன்னைக்கு நான் தங்கேஸ் அழ வச்சுட்டேன். அன்னைக்கு அவ சொன்ன விஷயங்கள் வந்து எனக்கு இவ தயாவுக்கு செஞ்சதெல்லாம் வந்து எனக்கு இவ ஞாபகம் இருக்கு. எனக்கு தயாவுக்கு ஞாபகம் இருக்கல. இவ தயாவை கேட்டு அலைஞ்சால வந்து எனக்கு வாழ்க்கையில மறக்காது. நான் எத்தனை தடவை இவளுக்கு ஃபோன் பண்ணி தெரியுமா ஃபோன் பண்ணி இதுக்கு பிறகு இந்த மேடை தயார் எடுத்துப்பாங்க. இதுக்கு பிறகு அவர் கண்டினியூ பண்ணுவாங்க. போன
கேம் ஒன்று போட்டு ரெடி ஆகும். நமக்கு ஸ்கூலில் ஞாபகம் இல்லையா, உங்களுக்கு ஹவுஸ் மூவி ரெண்டு ஹவுஸ் போகிறோம். ஏது நீங்களே சொல்லுங்க. ஜமுனாவன் எடுப்போம் Six out. But I won't go for it. Hey,
கிட்ட போ இங்க பா கையால குடுறானே அதே பாரு பெஸ்ட் போலர் வந்து கிருபா உருட்டி மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதலி என்னாச்சு மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதலி என்னாச்சு வா 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 சிங்கமான சத்தா பத்திக்க சின்ன ஈடி கூடிக்கத்தா பொண்ணு நாக்கா புதுசாக்கத்தா இல்ல நாக்கா ஏது உலகந்தா நீ விட்டு நீ அங்க சாப்பிடுவா பிரியாணி அப்பூரா முடிக்காத கிருபா உப்பு வாசம் வச்சிருக்கேன் நல்லா போட்டு போங்க அவங்க 2 பேக்கேஜ் இருக்கு green 3 ல இருந்து 4 green 3 தான் green 3 எனக்கு பேக்கேஜ் அது பரவாயில்ல கேளுங்க அங்கே போகணும் இல்லை நான் கிட்டத்தில் ரெடி கேட்டேன் நீங்கள் கதைச்சிட்டு எங்கே அதை இண்டஸ்ட்ரியில் தானே அது எங்கே முடியாது 30 பேஜுக்கு வந்து 17 சரியா ஃப்ரீயாக கிடைக்கும் லேசர் கட் ஒன்று போடலாம் பேக் ஒன்றும் கிடைக்கும் பேக் ஒன்று கிடைக்கும் பாக்ஸ் ஒன்று போடுறாங்க 1500 பேக் நல்ல பேக் பேக் ஒன்று போட்டு அதில் லேசர் கட் அந்த 8 மாதிரி தான் போகுது அவங்ககிட்ட புக்ஸ் எல்லாம் சேர்த்து வேலை சரிதானே பாக்ஸ் எடுத்தா சரி அப்போ சரிதான் 20 வருது பரவாயில்ல அடே வேற லெவல் Thank you.
பேச போறோம். உங்களுக்கு என்ன ஐடியாஸ் இருக்கோ அது சொல்லுங்க. பொருள் இருக்குது. அதை வந்து ஸ்கூல்ல பொருள்களாக எல்லாம் சேர்த்து குரூப் போட்டு வேணும். ஒவ்வொரு பேட்ச்ல இருந்து அவங்க அவுட் ஆகுதுல அவங்களோட ஜூனியர் ஒரு ஆளுக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்க. எல்லாரும் ஸ்கூல் லைஃப் என்ஜாய் பண்ணி அந்த நீச்சல் நீட்டாக செஞ்சுருக்கீங்க. தேங்க்ஸ் அவங்க இத்தனை பேருமே. ஏன்னா நாங்கள் எல்லாருமே இதில் வந்து கரிக்குலருக்கு மட்டும்தான் இருந்தோம். பெர்ஃபெக்ட் பண்ணது நீங்கள் தான். யாரும் ஓகே சொன்னா மட்டும் யாராலும் ஓகே எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். சுதன் கானகேஸ்வரன் சுதன் இருக்காங்க எங்களோட. இந்த நீங்கள் பொருளாதார இது பண்ணி நினைக்காங்க. நம்மளோட பேட்சில் வந்து அந்த ரெஜிஸ்டர்ட் குரூப் 2000 சொன்னால் இட்ஸ் ரெஜிஸ்டர் ப்ராப்பர். இந்த நிகழ்ச்சியில ஒரு மெமரபிளா இந்த கிஃப்ட் ரெடி பண்ணிருக்கோம். எந்த பிளானும் இல்ல. இதுல யார் யாரோட பேர் இருக்கோம்னு நாங்க 2 பேரா கூப்பிடுறோம். அந்த பேர் படிக்கலாம். எதுவும் பிளான் பண்ணி அடிச்சு வைக்கிறீங்க. பேர் வாங்கியது சுரேகராஜா ராகேஷ் கணேஷ். ரெண்டு பேரும் வாரியா சார்? ரெண்டு பேரும் வாரியா? அப்படியா? லேலா பிலோ ஜெனி சிவா சூர்யா अरे सबको भी हम சண்முகராஜா இலானி சுபா सर மேரி சுசான் யோகா ये मराठी का बाबा सर அசோக் अच्छा गो केक जा केक हाँ திருவா ஜெயலலிதா இப்படி சரி எடுக்கிறதுல இருந்து அவட வேலை எல்லாம் விட்டுட்டு இந்த ப்ரோக்ராம் இந்த லேட்டான ஃபிக்ஸ் பண்ணதுல இருந்து அவங்க அப்பளைக்கு கிளம்பும் அவங்க கரெக்டா இருக்காங்க. எடுத்தது போயிட்டு பார்த்தது பே பண்ணது எடுத்துட்டு வந்தது எல்லாம் அவர் தான். ஸோ அவருக்கும் பெரிய பெரிய அதோடு கல்வியறிவை வந்து ஆசிரியர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் நாங்கள் விசேஷ தினமாக நினைவுகூர்கின்றோம். ஏனெனில் சிறந்த ஒரு சமூக பிரஜைகளாக உருவாக்கி அனைவர்களையும் பல சிறப்புகளுக்கு மத்தியில் கூட செய்திருக்கிறார்கள். அதோடு மற்ற நன்றிகளே உங்களுக்கு எனது நன்றிகள். எங்களுக்கு ஒன்று கூறுவதற்காக நான் நட்புக்காக எங்கள் செய்த தியாகங்களே இவை அனைத்தையும் நாம் அறிவோம். எங்கள் எல்லா தடைகளையும் தாண்டி இந்த நாடுக்காக காத்திருந்து இந்த நாடு சிறப்பிக்க நீங்கள் அனைவரும் வருகை தந்ததற்காக வருகை தந்து இந்த இடத்தையும் இந்த நாடையும் நீங்கள் சிறப்பிக்காக உங்களுக்கு எங்களது சிறப்பான நன்றிகள். அத்தோடு எமது விசேஷமான நன்றியை எமது பாடசாலையின் அதிபருக்கும் உப அதிபருக்கும் காரணம் நாம் கேட்டவுடன் எந்தவித தடையுமின்றி எமது பாடசாலையில் நாம் மீண்டும் பெற்று இவ்வளவு குயிக்காக உருவாக்குறதுக்கு எங்களுக்கு ஸ்பெஷலாக செய்யறதுக்கு சுபா
ஆகும். ஆனால் விசேஷமாக நான் ஒரு சில பேர் குறிப்பிட விரும்புகிறேன். கலகேஸ்வரன், சுதன், பிரசாந்த், துஷித், அசோக், ஜேசுதாஸ் இவங்க கண்டிப்பா 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 வச்சுட்டு
நீ வந்தா எல்லாரும் மீட் பண்ணே நல்லா இருக்கும். அந்த ஒரு நல்லா இருக்காங்கன்ற வார்த்தை நம்ம எங்க போனாலும் சரி ஒருத்தர் மீட் பண்ணிட்டே போங்க. யாரும் நானா இருந்தாலும் கப்படி வந்தா தங்கேத்தையோ தமிழையோ யாரையும் ஒரு ஆளை கொண்டு போன நமக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தை ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எல்லாம் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மூமெண்ட்டில் 33 வருஷத்துக்கு பிறகு எல்லாம் ரீஜாயின் ஆகிருக்கிறீங்க. லேசுப்பட்ட விஷயம் இல்லை. எனக்கு வர கிடைக்கல. நெக்ஸ்ட் இயர் எப்படியாவது வர பார்க்குறேன். சரியான ஆசையாக இருக்குது. ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நிறையா பேர்த்தோட வாட்ஸ்அப்பில் chat பண்ணோம். ஒரு 2-3 பேரை தான் எனக்கு முதல் நாள் ஸ்கூல் அவுட் ஆனதுலேருந்து கண்டினியூவாக ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டு போக கிடச்சி. நிறைய பேரை மிஸ் பண்ணியாச்சு. இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஜாயின் ஆகிறதுக்கு. எல்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி அழகாக போய்கிட்டுருக்கு. என்ஜாய் பண்ணுங்கள். சேஃபாக போங்க வீட்டுகளுக்கு. மேக்ஸிமம் ஃபன்னு எடுங்க. எல்லாம் புது புது முகமாக இருக்கும். எல்லாருக்கும் யார் யாருக்கு அடையாளம் தெரியாது, பெயர்கள் மறந்துருக்கும். எனக்கு இது நம்ப முடியலை, இப்படி திடீர் திருப்பம் ஒன்று வரும்னு சொல்லி. மிஸ் யூ காய்ஸ். இதை ஆர்கனைஸ் பண்ண கமிட்டி, ஆர்கனைசர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இது எவ்ரி இயர் நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். ஹாப்பியாக இருங்க, நல்லா பேசுங்க, நல்லா சாப்பிடுங்க. See you soon. Bye bye. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? 97 ஓயிலுக்கு பிறகு எல்லாம் ஒன்றா சந்திக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். நாங்கள் எல்லாம் அப்ரோட்டில் இருக்கிறனால இன்றைக்கி வர முடியலை. பட் எங்களோட நினைவுகள் எல்லாமே இன்றைக்கி இந்த ஈவெண்ட்டில் தான் இருக்குது. டீச்சர்ஸ் சார் எங்களால் கூப்பிட முடியலை, ஏன்னா ஷார்ட் டைம் இருந்தனால எங்களால் கூப்பிட முடியலை. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் டீச்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்கள கௌரவிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ண பிறகு உண்மையாகவே எனக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்குது. என் கேட்டால் காலையிலே இந்த கிளாஸ் ரூமுக்கு போகிற ஃபீலிங், எல்லாம் பேசுகிறத கேட்குறோம், சந்தோஷமாக இருக்கும். இது கண்டிப்பாக தொடரணும்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் டைம் இருக்கிறனால கண்டிப்பாக வந்து பேசுங்க. எங்களோட ஒன்றா இருந்த தயா இன்னைக்கு எங்களோட இல்லை. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விடயம்தான். கண்டிப்பாக அவன் எங்கே இருந்தாலும் பார்த்து சந்தோஷப்படுவான். இந்த ஷார்ட் டைமில் இவ்வளோ சிறப்பாக இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ண எங்களோட டீம் எல்லாருக்கும், மற்றது எங்களை இதுக்கு ஹெல்ப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஈவெண்ட் இதோட முடியாமல் கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் சேர்ந்து நிறையா நல்ல விஷயங்கள் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அதை தான் நினைப்பீங்க. எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட், குட் லக். Hi friends, this is Arvind. I don't know, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியாது. Grade 4, 5, 6, little bit of 7. Was really nice catching up with all of you. I'm gonna check messages. My God, can't keep up. But yeah, thank you for keeping me in mind and touching the thank you. I am so jealous I can't be there to meet up with all of you. But next time, when I finally come to Sri Lanka, I would love to meet all of you again. And yeah, I have a great time. Boys, too much sunny again. Just kidding, Maladi. Bye. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாள் வந்து ஒரு ஸ்பெஷல் டே எல்லாத்துக்கும் நினைக்கிறேன். ஸ்பெஷலி நம்ம 97 பேட்சுக்கு. ஸோ இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஒரு மறக்க முடியாத நாளாக இருக்கும்னு இந்த லைஃப்பில் எனக்கு தோணுது. ஸோ நமக்கு தான் ஒரு இன்றைக்கி கொஞ்சம் கவலையான ஒரு விஷயம். இந்த டேக்கு நமக்கு சரி பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்னு போனதுக்கு what to do சிச்சுவேஷன் அப்படி. ஸோ கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் மீட் பண்ணணும் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றேன். ஒரு சில பேரை பட்டு தான் நான் ரீசெண்ட் டைம் மீட் பண்ணியிருக்கேன். அது அவங்களுக்கு தெரியும். நிறைய பேர்த்த நான் மீட் பண்ணது ரொம்ப குறைவு. ஒரு கிட்டத்தட்ட 20-25 இயர்ஸாக நிறைய பேர்த்த நான் ரொம்ப மீட் பண்ணது கூட இல்லை. இங்கே வெளிநாட்டில் ஒர்க் வந்தது பிறகு நான் யாரையுமே மீட் பண்ணது ரொம்ப குறைவு. ஸோ இனி லீவுக்கு வந்தால் எல்லோரையும் நான் மீட் பண்ணணும் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ வில் மீட் யூ சூன். All the best for everyone. Bye.
Good morning, friends. Macha, 70th get together organizing. Good, நல்ல விஷயம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கெட் டுகெதர். ஸோ ஆல் த பெஸ்ட் மச்சா. எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஸோ ரொம்ப நாள் எனக்கு வர கிடைக்கல. ஸோ நான் வெக்கேஷன் வந்துட்டு போனேன் நான். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா. கீப் இன் டச் மச்சா. எல்லோரும் கண்டாக்டில் இருங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது ஃப்யூச்சரில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம மூவ் பண்ணுவோம். ஓகே மச்சா, ஆல் தி பெஸ்ட். ஷேர்ஸ் மச்சா. ஹாய் ஹாப்பி பேபிஸ் எல்லாம் சோமா இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், வந்தனங்கள். என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியலி ஹாப்பி இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுன்னு ஆர்கனைஸ் பண்ணதுக்கு, கெட் டுகெதர்னு ஆர்கனைஸ் பண்ணதுக்கு. யார் யார் இதுக்கு முன்னுக்கு இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் அலாட். மற்றது என்ன சொல்ல வரேன்டா, சரியான கவலை இந்த மாதிரி ஒரு கெட் டுகெதருக்கு நான் இல்லை. ஆஃப்டர் லாங் டைம் எனக்கு நான் நினைக்கிறேன். ஸ்கூல் அவுட் ஆனது வந்து நான் இன்னும் யாரையும் மீட் ஆகி படல. ஒழுங்காக கிளாஸ்மேட் எல்லாம் எங்கெங்கேயோ இருக்கோம் எல்லோரும். இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் கெட் டுகெதருக்கு கட்டாயம் நான் வருவேன்னு நினைக்கிறேன். எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் எல்லாத்துக்கும். ஸ்டே ஹாப்பி, பீஸ், என்ஜாய் தி லைஃப். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு ஞாபகம் இருக்கா? நான் தான் உஷா தேவி. நான் மேரி பண்ணி இந்தியா வந்துட்டேன். தமிழ் செல்வி ரொம்ப தேங்க்ஸ் என்னை குரூப்பில் ஆட் பண்ணதுக்கு. நான் அதை என்றைக்கும் மறக்க மாட்டேன். கேர்ள்ஸ் எனக்கு எல்லாருமே ஃபோன் பண்ணி பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லாம் பர்சனலாக பேசியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி எல்லாமே கெட் டுகெதரில் எல்லாமே சேர்ந்துருக்கீங்க. அந்த ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. 97 பேட்ச் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும்? எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எல்லாரையும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நாங்கள் மீட் ஆகுவோம். ஸோ இது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நினைக்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸ் 30 இயர்ஸ்க்கு பிற்பாடு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கெட் டுகெதரை செய்கிறோம். ஸோ ரொம்ப நல்லா செய்யணும்னு சொல்லி நினைக்கிறேன். மற்றது நான் நிறைய பேருக்கு என்னைய ஞாபகம் இருக்கும் தெரியாது. நான் கிரேட் 5 மட்டும் நான் அங்கே படித்தேன். அதுக்கப்புறம் வேறு ஸ்கூல் போயிட்டு திரும்ப 10, 11 அங்கே திரும்ப ஒருக்கா ரீஜாயின் பண்ணேன். சில கேர்ள்ஸ் எனக்கு ஞாபகம் இல்லை, சில பேரை. ஸோ எல்லோரும் வந்து மிக சிறப்பாக இந்த கெட் டுகெதரை செய்வீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, டேக் கேர் ஆல். எல்லோரும் ஹாப்பியாக எப்பயும் இருக்கணும். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நாங்கள்லாம் மீட் ஆகுவோம். ஓகே, பாய் ஆல். ஹாய் காய்ஸ், நான் இதை பேசுகிறேன். இன்றைக்கி நாள் ரொம்ப லைஃப்பில் வந்து ஒரு ஹாப்பியான நாள். இன்றைக்கி நான் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்ன சொன்னால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இதாக இருக்குது. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி இந்த டைமண்ட்ஸ் எல்லாம் கண்டுட்டேன். இந்த டைமண்ட் பிட்ஸ் எல்லாத்தையுமே கண்டுச்சு. ஸோ ஸ்கூலுக்கு போனது எல்லாமே வந்து வெரி வெரி எக்ஸைட்டிங். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி. இன்றைக்கி டே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் நாங்கள்லாம். ஸோ நெக்ஸ்ட் இயரும் இனி எவ்ரி இயர் நாங்கள் வந்து இதை கெட் டுகெதரிங்ஸை செய்கிறதுக்கு, கெதரிங் ஆகிறதுக்கு எல்லோரும் இதே மாதிரி இருக்கணும். ஓகே, ஹேவ் அ நைஸ் டே, என்ஜாய். ஹாய் காய்ஸ், நான் கிருபாமூர்த்தி 30 வருஷத்துக்கு பிற்பாடு ஃப்ரெண்ட்ஸுகளை சந்தித்தது பெரிய சந்தோஷமாக இருக்குது. 97 ஓலிவல் பெட்ச். அடுத்தது இதே மாதிரி நெக்ஸ்ட் கெட் டுகெதர் வரைக்கும் இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இதோட இமோன்ஸ் நல்ல ஒரு ஆர்கனைஸ் பண்ணி நல்ல ஒரு எல்லாம் சேர்ந்து இந்த முறை வராதவங்களையும் அடுத்த மறுமுறையில் சேர்த்து நல்ல ஒரு ஃபங்க்ஷனாக நடத்துகிறதுக்கு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம். நான் அசோக் பேசுகிறேன். தேங்க்யூ வெரி மச். எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்காங்க எல்லோரும் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு. உண்மையிலே இது இந்த நாள் வந்து இம்பார்ட்டண்டான நாள் ஒன்று. இன்னொன்று, நாங்கள் வெளியிலேருந்து வெளியிலேருந்து எங்களால் இது ஒன்றும் செஞ்சுருக்க முடியாது. இங்கே இருக்கிற ஆட்கள் இவ்வளோ எடுத்த எஃபர்ட்னால தான்
இன்றைக்கி இங்கே எங்களுக்கு செட் ஆக முடிஞ்சிச்சு. ஸோ இந்த டே வந்து 97 ஓலெவல் பேட்ச்ன்றது ஸ்பெஷலான பேட்ச் ஒன்று. ஏன்னா ஸ்கூலில் ஃபஸ்ட் டைம் கிரேட் 1லேருந்து போன பேட்ச் ஒன்று. ஸோ எல்லோரும் மீட் பண்ண ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணணும். எல்லோரும் பிளான் பண்ண மாதிரி அடுத்த முறை இதோடு நின்றுலாமல் அடுத்து டீச்சர்ஸ்க்கும் ஏதாவது பண்ணணும்னு நினச்சா அது ஸ்கூலுக்கு எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி செய்வோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அமுதா. நீண்ட இடைவெளிக்கு பிறகு எல்லாத்தையும் சந்திச்சிருக்கிறோம். மிச்ச சந்தோஷமாக இருக்கிறோம். இந்த மாதிரி சந்தர்ப்பம் மேலும் மேலும் எங்களுக்கு கிடைக்கணும். இவ்வளோ காலத்துக்கு பிறகு குடும்பத்தோடையே குப்பை கொட்டி இவ்வளோ நாள் இருந்துட்டோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை தவற விடாமல் எல்லாரும் கலந்துக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். தூரத்தில் வெளிநாடுகளில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறோம். தேங்க்ஸ். என் பேர் திலானி. நான் கொழும்பு குச்சபத்தில் இருந்து படித்த இடையில தான் இங்கே வந்தேன். இங்கே வந்து கிரேட் 9லேருந்து கிரேட் 8லேருந்து 10 மட்டும் படித்தேன். நான் கான்வென்ட்டில் தங்கியிருந்து தான் படித்தோம். படித்த காலத்தில் எல்லாரையுமே எனக்கு நல்லா தெரியும். உண்மையிலே அது ஒரு இந்து ஸ்கூலாக இருந்தாலும் நல்ல ஸ்கூல், நல்லா படித்தோம், நல்லா இருந்தோம். எந்த ஒரு சின்ன சிச்சுவேஷனால் நாங்கள் அதுக்கப்புறம் எனக்கு இங்கே ஓலெவல் ஏலெவல் செய்யலாம் போயிட்டு நான் திரும்ப கொழும்புக்கே போயிட்டேன். ஆனாலும் எனக்கு இவ்வளோ நாளைக்கு பிறகு என்ன இந்த குரூப்பில் எட் பண்ணி ஜெனிதா என்னை எட் பண்ணால் எனக்கு எட் பண்ணி என்னை இந்த இடத்துக்கு கூப்பிட்டதுக்கு உண்மையிலே நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா இவ்வளோ காலத்துக்கு பிறகு இப்படி ஃப்ரெண்ட்ஸ்மாரோட சேர்ந்து இப்படி என்ஜாய் பண்ணி, அதுவும் நான் 2 வருஷம் தான் படித்தேன். அந்த 2 வருஷத்துலேயே என்னை கூப்பிட்டு எனக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்தாங்க. இங்கே எல்லாருமே நல்லா கதைச்சாங்க. தெரியுமோ தெரியாட்டியும் நல்லா கதைச்சாங்க. எனக்கு உண்மையிலே அது ஒரு பெரிய சந்தோஷம். நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இங்கே வந்தது எனக்கு பெரிய சந்தோஷம். இந்த சந்தோஷம் என்றைக்கும் இருக்கணும். இப்போ வருஷம் அவங்க இந்த ப்ரோக்ராம் செய்வேன்னு சொல்கிறாங்க. அப்படி செஞ்சு கூப்பிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கூப்பிடுவாங்க, நான் கட்டாயம் வருவேன். நான் கொழும்புலேருந்து தான் வந்திருக்கேன். அவ்வளோ தூரத்துலேருந்து வந்ததே ஒரு சந்தோஷத்துக்காக. அந்த சந்தோஷம் உண்மையிலே இங்கே எனக்கு கிடச்சிச்சு. உண்மையிலே சந்தோஷம். உண்மையிலே எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேங்க்ஸ் பண்ணுறேன். குரூப்பில் வந்து நாங்கள் கதைக்கிறோம். நான் கதைக்கிறது இல்லை, ஆனால் இனி கதைப்பேன். இவ்வளோ நாளும் நானும் கதைக்காமல் சும்மா மெசேஜ் மட்டும் தான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இனி கதைப்பேன். சந்தோஷம். தேங்க்யூ. ஹாய், நான் டாசன். நாங்கள் எல்லாருமே 97 ஓலெவல் பேட்ச். ஓலெவல் வரைக்கும் நான் இருக்கல ஸ்கூலில். கிரேட் 6ஓட நான் எக்ஸிட், அப்புறம் வேறு ஸ்கூல். ஆனால் எல்லாருமே இன்றைக்கு வரைக்கும், இன்றைக்கு இந்த மூமெண்ட் வரைக்கும் எல்லாருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். கேர்ள்ஸாக இருக்கட்டும், பாய்ஸாக இருக்கட்டும். நான் போனது பாய்ஸ் காலேஜ் இங்கேருந்து மாறி. ஸோ அங்கே கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, இங்கே தான் எல்லா இந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. பக்கத்தோடு நிற்கிது சரியா. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி. அண்ட் எனக்கும் இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் இந்த கிளாஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எங்களோட லைஃப் பார்ட்னர்ஸும் வந்து இதே கிளாஸ் தான். என்னையும் Jerome Deyo, life partners. Also, we chose the life partners within our classmates. That's a special idonne. So, life is going on. Nallor effort. Inaugural get together, reunion. இது வந்து கண்டினியூ ஆகணும். எல்லா எஃபர்ட்டும் போட்டு இதை நாங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகணும். எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்காண்டி, எங்களோட டீச்சர்ஸ் அண்ட் எங்களோட ஆல்மா மாட்டர் ஸ்கூல், அதுக்கு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நாங்கள் இதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே போனோம். 2 years and years to come. ஓகே, டேக் கேர். என் பேர் ஜெயலலிதா. நான் வந்து கிரேட் 6லேருந்து ஓ லெவல் மட்டும் நான் படித்தேன் இங்கே முத்துமாரியில். ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் இடையில ரொம்ப ஒருத்தரோடையும் தொடர்பில் இல்லாமல் இருந்தேன். இப்போ நான் திரும்ப எனக்கு ஃப்ரெண்ட்ஸோட தொடர்பில் இருக்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் வந்து கல்யாணம் பண்ணி அந்த லைஃபுக்கு போகணுன்னு நாங்கள் வெளியில் வர்றது குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு மிச்ச நாளைக்கு அப்புறம் நான் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் இது தொடரணும், இது ரொம்ப ஒவ்வொரு வருஷமும் இதை செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்கணும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு எந்த கஷ்டம் எதுனாலும் அது நல்லதோ கெட்டதோ நாங்களும் ஜாயிண்ட் ஆகும். எதுலனாலும் நான் வந்து ஜாயிண்ட் ஆகுவேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து ஜெனிஃபர் ஃபெர்னாண்டோ. நான் படித்தது கிரேட் 1 to A level வரைக்குமே ஸ்ரீ முத்துமாரி அம்மன் ஸ்கூலில்.
இன்றைக்கி வந்து இந்த கெட் டுகெதர் வந்து எங்களோட 97 பேட்ச்டு. ஸோ ஹாப்பி டே இன்னைக்கு, ரொம்ப ஸ்பெஷலான டே இன்னைக்கு. எதிர்பார்க்கல இவ்வளவு எமோஷனல், இவ்வளவு ஹாப்பினஸ், இவ்வளோ விஷயங்கள் இன்றைக்கி நாள் கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. ஸோ இது வந்து லைஃப்லேயே கிடைச்ச பெஸ்ட் டே ஐ திங்க். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த நாள் வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாட்களில் உண்டு. ஸோ அவ்வளோதான். ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். நான் ஜெரோம். நாங்கள் எல்லாம் 97 O level பேட்ச். இன்றைக்கி ஒரு கெட் டுகெதருக்கு எல்லாம் ரெடியாகி செஞ்சுக்கிட்டு போகிறோம். எல்லோரும் ஒன்று கூடுமைக்கு சந்தோஷம். எங்கள்கிட்ட நிறைய பேர் வெளிநாடுகள்லேயும் இருக்கிறாங்க, அவங்க ஒன்று கூடலை. அதனால் நாங்கள் அவங்களுக்காக வருத்தப்படுறோம். ஆண்டவரேன்னு அடுத்த வருஷம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து, வெளியூரில் உள்ள நண்பர்களும் எல்லோரும் சேர்ந்து ஒன்று கூடுவோன்னு நினைக்கிறோம். நன்றி, வணக்கம். நான் வந்து கனகேஸ்வரி. நான் வந்து இப்படி புத்தகத்தில் தான் இருக்கேன். இப்போ நான் 9ஆம் ஆண்டுலேருந்து இந்த ஃப்ரெண்ட்ஸோடு தான் படித்தேன். இதுக்கு முதல் வேறு ஸ்கூல். 9லேருந்து படித்ததுலேருந்து எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அது ரொம்ப சந்தோஷம். ஆனால் கொஞ்ச நாள் விடுபட்டுட்டு அது திருப்பி குரூப்பெல்லாம் தொடங்கி திருப்பி எல்லாம் கதைச்சி பேசி தான் இருந்தோம். அதுக்கப்புறம் விடுபட்டுட்டு இத்தனை நாள் தொடர்பு இல்லாமல் தான் இருந்துச்சு. ஒரு சிலர் 2 பேர் தான் தொடர்பு. அதில் எப்படியோ நம்பர் வாங்கி திருப்பி எப்படியோ ஜாயின் பண்ணி எல்லாத்தோடையும் கதைச்சி பேசி சந்தோஷமாக இருந்தோம். அது ரொம்ப சந்தோஷம் மனசுக்கு. அதனால் இனி ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து இருக்கும். ஏதோ நம்பரெல்லாம் இருக்குது, ஏதோ இடைக்கிட சரி நாங்கள் கழிச்சு கொள்ளுவோம். எந்த நாள் மெசேஜ் போட கிடைக்காட்டியும் இருந்தாப்புல எப்போயோ ஒரு மெசேஜ் வரும். பாருங்கள், சந்தோஷமாக இருப்போம் எல்லோரும். அவங்களோட கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி அதில் கலந்து கொள்ளுவோம். என்ன கஷ்டங்களோ இது இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள். அது பெரிய முக்கியமான ஒன்று. கோல் எடுத்தால் கதைங்க, ஒரு மிஸ் பண்ணாமல் ஒரு வாய்ஸை சரி போடுங்க. சரியா? அதுதான் நம்மளோட இது. சரி, சந்தோஷம். இன்றைக்கி ஃபங்க்ஷன் வச்சு இன்றைக்கி நல்லா எல்லோரும் இருந்தது ரொம்ப சந்தோஷம். எல்லாத்தையும் மீட் பண்ணது அதை விட சந்தோஷம். ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் கேசகலா, 97 O level பேட்சில். இவ்வளோ காலமாக யாரோடையும் டச் இல்லாமல் இருந்தேன்னா என்னை தேடி கண்டுபிடிச்சி என்னை இந்த ஈவெண்ட்டுக்கு வரவழைச்ச இந்த ஆர்கனைஸ் டீம் ஒன்று இருக்குது. அந்த டீம் யாருன்னு எனக்கு இன்னும் தெரியாது. அந்த டீமில் உள்ள அனைவருக்கும் முதல்ல நன்றி. அதன் பிறகு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த இடத்துல கண்டதுக்காக நான் சந்தோஷப்படுறேன். அதே போல் எத்தனையோ முக மாற்றங்கள் அப்படி இருந்த போதும் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தித்து கதைச்சல பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். இந்த எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும், மற்றது எங்களுக்கு எல்லா விதத்துலையும் உதவி செஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நன்றி. அதே போல் நாங்கள் இதே மாதிரி எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை தொடர்வோம்ன்ற நான் உறுதியாக சொல்கிறேன். எப்படியும் டச்லேயே இருப்போம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இவ்வளோ நாள் இழந்த இந்த நட்பான காலத்தை இனி இழக்காமல் நாங்கள் இறுதி வரைக்கும் நண்பர்களாகவும் நட்பாகவும் அன்பாகவும் இருப்போன்ற சொல்கிறேன். தேங்க்யூ. நான் மலர்ச்செல்வி. எல்லாருக்கும் நினைக்குமா இருக்கும். நம்ம 29 இயர்ஸ்க்கு பிறகு இந்த சந்தர்ப்பத்தில் சேர்ந்துருக்கோம். இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்துறதுல எனக்கும் சரியான சந்தோஷமாக இருக்குது. நம்ம 45வது வயசில் காலடி வைத்தாலும் 16 வயசுக்கு கொண்டு போக ஆரம்பித்த இந்த கெட் டுகெதர் பார்ட்டியை மறக்கிறதுக்கு இல்லை. இது இந்த வருஷத்தோடு இல்லாமக்காமல் நம்ம நெக்ஸ்ட் இயர்ஸ்களுக்கு கொண்டு போயிட்டு நம்மளால் முடிஞ்ச உதவிகளையும் நம்மளால் செய்யக்கூடிய நல்லதுகளையும் செய்யணும்னு கடவுளை பிரார்த்திச்சுட்டு விடைபெறேன். தேங்க்யூ. வணக்கம். நான் உங்களோட மேரி சூசன் பேசுகிறேன். 1987ஆம் ஆண்டு கிளிநொச்சி வட்டகச்சிலிருந்து ஒரு அகதியான ஒரு குடும்பத்தில் தான் நாங்கள் இங்கே வந்தோம். எனக்கு கம்பல ஸ்ரீ முத்துமாரி அம்மனில் கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் எந்த அகதின்ற அந்த அந்தஸ்தையும் இல்லாமாக்கி எனக்கு இன்னைக்கு ஒரு குடும்பமாக இருக்காங்க. அம்மா அப்பா எனக்கு இறந்த டைம்லேயும் சரி, எந்த எல்லா நஷ்டங்களையும் என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருக்காங்க. இனிமேலும் என் கூட எந்த நாளும் என் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அது மாதிரி இன்னைக்கு நாளானது கிட்டத்தட்ட 29 வருடங்களுக்கு பிறகு நான் என் ஃப்ரெண்ட்ஸை மீண்டும் ஒரு தடவையாக சந்திச்சிருக்கேன். 21 வருட இந்த திருமண வாழ்க்கைக்கு பிறகு நானாக சந்தோஷமாக இருந்த
ஒரு நல்ல நாள்னு சொன்னால் இந்த நாள் என்னை போல் எல்லாருக்கும் இனிமையான நாளாகவும் சந்தோஷமான நாளாகவும் அமைய இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் எல்லாருக்கும் கிடைக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நரேஷ் ராய்ச்சந்திரன் 97 பேட்சோட பிரின்ஸ்பால். மிகவும் சந்தோஷமான நாள். 97 பேட்ச் எல்லாம் கூடி எல்லாம் சின்ன ஒரு பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் பங்கு பெற கொடுத்தது சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி வெளியூரில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்பால் சுதன், கனகேஷ், ஜெகா, பிரின்ஸ் அவங்க நினைவு கூறுறோம். அவன் மிஸ் பண்ணாங்க. இன்னொரு அடுத்த வருஷமும் எல்லாம் சேர்ந்து இதோட நல்லா பெருசாக அழகாக சேர்ந்து எல்லாம் செய்யணும்னு சொல்லி எல்லாம் வேண்டுகொள்கிறேன். தேங்க்ஸ். குட். என் பேர் ஃபிலோமினா. நான் கிரேட் 1லேருந்து O level வரைக்கும் இந்து காலேஜில் தான் படித்தேன். அதாவது கம்பளை முத்துமாரியம்மன் ஸ்கூலில் தான் படித்தேன். இப்போ மேரி பண்ணி 2 பிள்ளைகள் இருக்காங்க. இது ஒரு எக்ஸலண்ட் மூமெண்ட். காலத்தாலையும் சரி மனுஷராலையும் சரி அழிக்க முடியாதது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது. எந்த திசையில் யார் யார் எங்கே இருந்தாலும் அதை ஒன்று கூட்டி எப்போ கண்டாலும் எந்த சந்தர்ப்பத்தில் கண்டாலும் நம்மளோட படித்தவங்கள கண்டா ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் வரும். ஐயோ இது நம்மளோட படித்த சின்ன காலத்து ஆக்கள் அப்படின்றது. அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, இனம் புரியாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று. அதை 97 குரூப் நம்மளோட ஆர்கனைஸ் குரூப் ஒன்றுக்கு குரூப்பை டீமாக உருவாக்குன நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்க்கு முதல்ல நன்றி சொல்லணும். இதில் நீ வேற நான் வேறன்ட்டு எந்த பாகுபாதும் இல்லை. இந்த கெட் டுகெதரை ஆர்கனைஸ் பண்ண எங்களோட டீமுக்கும் இந்த நேரம் நான் நன்றி சொல்லிக்கிறேன். எப்படி அது உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது. சொந்தக்காரங்க வராத சந்தர்ப்பங்களில், தாய் தகப்பன் கூட வராத சில சந்தர்ப்பங்களில் ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒன்றுன்னு சொன்னால் ஆள் மனசில் எந்த சொந்த பந்தமும் உறவுகள் எதுவுமே இல்லாமல் ஒருத்தருக்கு ஒரு விஷயம்னா நமக்கு அது துடிக்குதுன்னா அது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்காக மட்டும்தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை கொடுத்த இந்த டீமுக்கு ரொம்ப நன்றி. இதில் உள்ள ஒவ்வொருத்தருமே எனக்கு முக்கியமானவங்க. ரொம்ப தேங்க்ஸ். எனது பேர் புஷ்பாதேவி. 29 வருஷத்துக்கு பிற்பாடு எனது சிரிக்காது 29 வருடத்துக்கு பிற்பாடு இந்த ஃப்ரெண்ட்ஸ்மாரை சந்திக்கிறேன். அதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ்மாரை திருப்பியும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நன்றி. ஹாய் காய்ஸ், நான் சிவா கதைக்கிறேன். 30 வருஷத்துக்கு பிற்பாடு இது பெரிய ஒரு சாதனை நினைக்கிறேன். நான் என்னென்னு கேட்டால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று கூடியிருக்காங்க. பெரிய சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஹாப்பியாக இருக்கணும், எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும். ஏதோ ஒரு ஆதரவு நல்லது கெட்டதுக்கு முன்னுக்கு வரணும். ஓகே, தேங்க்ஸ். என் பேர் ஸ்டேலா. நான் கிரேட் 1லேருந்து கிரேட் 11 வரைக்கும் முத்துமாரியில் தான் படித்தேன். A லெவலும் அதே முத்துமாரி ஸ்கூல்லே தான் முடித்தேன். இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நான் நேரத்தோடு இருக்கலை. என்னை கிட்டத்தில் தான் ஆட் பண்ணாங்க. என்னை ஆட் பண்ணது தமிழுக்கு தேங்க்யூ. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நல்லா தெரியும். நான் சர்ச்சில் காணுவேன், ஊர்லேயும் கண்டுபடும், அவங்களோட கதைச்சிருக்கேன். மிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியாது. இந்த கெட் டுகெதரில் தான் கண்டிருக்கேன். அதுக்கு ரொம்ப தேங்க்யூ. இன்னொரு நாளும் நாங்கள் இதே மாதிரி ஒன்றா கூடுவோம். எங்களால் வேண்டிய உதவிகளை இந்த கெட் டுகெதர் மூலம் நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு செஞ்சு கொடுப்போம். அதே மாதிரி எங்களோட சந்தோஷங்கள் துக்கங்கள் எல்லாத்தையுமே இந்த குரூப்பில் பகிர்ந்து கொள்ள கிடைச்சதுக்காகவும் தேங்க்யூ. இந்த ப்ரோக்ராமை ஏற்பாடு செஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேங்க்யூ வெரி மச். நான் சுபாஷினி. இப்போ இந்தியாவில் இருக்கேன். முன்ன புசலாலேருந்து வந்தேன். 28-29 வருஷத்துக்கு பிறகு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்துருக்கேன். அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனைக்கு பிறகு இன்றைக்கி ரொம்ப நிறைய சிரிச்சிருக்கேன். இந்த ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்குமே டச்சில் இருக்கணும். ஹாய், நான் சுரேன். 30 வருஷத்துக்கு பிறகு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் திரும்ப மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். இந்த நாளை எப்பயுமே மறக்க முடியாது. வருஷத்துக்கு ஒருக்கா இப்படி எல்லாம் ஒன்று கூடுனா ரொம்ப சந்தோஷமாக இன்னும் இருப்போம். எல்லாம் வந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் வராத ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, பாய். ஹாய்,
ஃப்ரெண்ட்ஸ். நான் தங்கேஸ்வரி பேசுகிறேன், 97 O level batch. இன்றைக்கி எங்களோட கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது. எங்களுக்கு கிடைச்ச இந்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. அப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்ல உள்ளங்கள் கொண்ட ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்குள்ளே எந்த பாகுபாதும், ஜாதி பேதம், மதம், மொழி, அந்த எந்த ஒரு வேறுபாடுமே இல்லாமல் எங்களோட கெட் டுகெதர் நல்ல அழகான முறையில் போகுது. நான் ரொம்பவும் பெருமைப்படுறேன். இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு இருக்காங்கன்னு சொல்லி. எல்லா விஷயத்துலையும் எங்கள் கூட இருக்கிறாங்க, தோள் தட்டி கொடுக்குறாங்க. பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே எந்த ஒரு விஷயத்துக்கும் முன்னுக்கு வந்து நிற்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சதுக்கு கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அதோட வெளிநாட்டில் இருக்க கனகேஸ்வரன், சுதன் பிரசாத், ஜெகநாத், துஷேன், உஷாதேவி, இன்னும் ரிஸ்வான், அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் மலேசியாவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எப்போ வந்தாலும் என்னை வந்து மீட் பண்ணி பார்த்துட்டு ஒரு வார்த்தை ஹாய் தங்கேஸ்வரன் சொல்லிட்டு போவார். அவங்களெல்லாம் மிஸ் பண்ணுறது தான் ரொம்பவே மனசுக்கு ரொம்ப கவலையான ஒரு இடமா இருக்குது. அவங்களும் இருந்திருந்தால் இன்னும் இந்த கெட் டுகெதர் இன்னும் நல்லா சிறப்பாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்கள மிஸ் பண்ணுறது தான் பெரிய கவலை, மற்றபடி ஒன்றும் இல்லை. நாங்கள் சந்தோஷமாக அந்த கெட் டுகெதரை நாங்கள் செஞ்சுட்டு போகிறோம். அதில் பெரிய விஷயம் என்னென்னு சொன்னால், எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பேரும் ஒத்துழைச்சி, எங்களில் ஒருத்தி இருக்கிறா மகேஸ்வரின்னு சொல்லி, அவளுக்கு ஒரு இக்கட்டான நிலை, ரொம்ப பிரச்சனையில் இருக்கிற அவளுக்கு ஒரு பிரச்சனைனால எல்லோரும் நாங்கள்லாம் சேர்ந்து எங்களால் உண்மைக்குமே நான் ஒரு சொல்ல கூட போடலை, என்னை போட விடலை. நான் எல்லோரும் அந்த நிலைமையில தான் இருக்கணும். மெயினாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சிறு தொகையை சேர்த்து அவளுக்கு ஒரு அன்பளிப்பாக கொடுத்தாங்க. அந்த மாதிரி இன்னும் பல நிறைய விஷயங்கள் செய்கிறதுக்கு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் முன் வந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்களை செய்யணுன்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு கிடைக்க கொடுத்து வைக்கணும். நான் ஒன்று தான் சொல்ல இதாகிறேன். குடும்பத்தையும் விட, எல்லாத்தையும் விட, ரிலேஷன்ஸையும் விட, ஃபேமிலியையும் விட ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். நம்மளோட அடையாளம் என்னன்னு கேட்டால் நாங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஷிப். தேங்க்யூ வெரி மச். என் பேர் யோகலக்ஷ்மி. 97வது வருஷத்தில் ஓலவெல்லில் படித்தேன், முத்துமாரியில் தான். நான் வெளகாவில் இருந்து தான் நான் இங்கே மாறி வந்தேன். 4 வருஷமாக முத்துமாரியில் தான் படித்தேன். இப்போ பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண வந்திருக்கிறேன் 29 வருஷத்துக்கு பிறகு. நான் சொல்ல முடியாத ஒரு ஃபீல் ஒன்று, அப்படி சந்தோஷமாக இருக்குது எல்லாரையும் நான் சந்தித்தது. பழைய கதைகள், பழைய ஃப்ரெண்ட்ஸ், பழைய விளையாட்டுகள், பழைய ஸ்கூலுக்கு போனது, இப்போ எல்லாத்தையும் பார்த்தது எல்லாமே பெரிய சந்தோஷம் எனக்கு. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்த மாதிரியே தான் இருக்காங்க எல்லாருமே. அப்போ எப்படி பழகுனாங்களோ இப்போயும் அதே மாதிரி தான் பழகுறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. யாருக்குமே அந்த பழைய இது யாருலேயும் மறக்கவும் இல்லை. அதே இதில் தான் இருந்தாங்க, அதே இதில் தான் இருக்கிறாங்க இப்போயுமே நாங்கள் இருப்போம், எல்லோரும் ஒன்றா இருப்போங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இனிமேலுமே எந்த விசேஷம் வந்தாலுமே நாங்கள் எல்லோரும் ஒன்று சேருவோம், எல்லாரோடையும் இருப்போம். எல்லோரும் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மீட் பண்ணணும். இனிமேலும் நான் வேண்டிக்கிறது அது தான். ஏதோ ஒன்றுனா எல்லோரும் மீட் பண்ணணும், எல்லோரும் பேசணும், எல்லாருக்கும் ஹெல்ப்பாக இருக்கணும். அது எனக்கு பெரிய சந்தோஷம் ஒன்று. ஆனால் இதோட முடிச்சு. ஹாய், நான் தமிழ் செல்வி. என் வாழ்க்கையில் நான் 1 இருந்து 11 வரைக்கும் முத்துமாரியம்மன் தமிழ் மகா வித்யாலயத்தில் தான் படித்தேன். மறக்க முடியாத நாட்கள், மறக்க முடியாத பள்ளி பருவம்னு சொல்லலாம். என்னை உருவாக்குனது. நான் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கிறேன், ஒரு நிலையில் இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் அந்த ஸ்கூலும் அங்கே எங்களுக்கு படித்து கொடுத்த டீச்சர்ஸும் தான். ஸோ லக்கி, எங்களோட பேட்ச் நான் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். நான் எங்களுக்கு கிடைச்ச டீச்சர்ஸ் மற்ற பேட்சஸ்க்கு கிடைக்கலன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்களோட வழிநடத்தல், அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்களோட இதுக்கு கீழே வளர்ந்தவங்க நாங்கள். இன்றைக்கி ஒரு வாழ்க்கையில் ஏதோ எப்படியோ உயர்வு தாழ்வுகள் இருந்தாலும் ஏதோ ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கோன்னா எங்களோட டீச்சர்ஸ் தான். அதோட இந்த ஸ்பெஷல் டேயில் என்னாலையும் ஒரு பங்காற்ற முடிஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் நிறையா பேரை கான்டாக்ட் பண்ணேன், யாருமே ஏலான்னு சொல்லாமல் நான் பேசினோன்னே எல்லாருமே இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாங்க. பழைய மாதிரியே நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்துருக்கோம். இந்த நாள் ஸ்பெஷலாக இருக்குது. இதே மாதிரி இனி வரும் காலங்கள்லையும் நாங்கள் இப்படி ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நம்மளால் முடிஞ்சதை நாங்கள் படித்த அந்த ஸ்கூலுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஹாய், ஜாலன் 97 பேட்ச். சந்தோஷம் எல்லாத்தையும் கண்டது.
இன்றைக்கி 2026 நம்ம திரும்ப சந்தித்து எல்லா ஒரு ரீயூனியன் சந்திச்சோம். கண்ணீர்கள், கவலைகள், சந்தோஷங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் கடந்து நம்மளோட ஒரு ஜேர்னி ஒன்று தொடங்கியிருக்கோம். திரும்ப டீச்சர்ஸுங்களை நம்ம ரிமெம்பரன்ஸ் பண்ணோம். நம்மளோட இருக்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரினில் இருக்காங்க. ஜெகா, சுதன், பிரின்ஸ், அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. கேரளாவில் சொல்லலாட்டி நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள எல்லாத்தையும் க்ரீட்டிங்ஸ், வந்தவங்களுக்கு க்ரீட்டிங்ஸ். எல்லாமே சந்தோஷமாக இருக்காங்க. சந்திப்போம். பெஸ்ட். டூ காட்டு எல்லாரும்